ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் அமைச்சர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் முதல் முறையா மக்கள் சந்திப்பு நடத்திருக்காரு. திருச்சியில சந்திச்சிருக்காரு. அவர் எதுக்கு, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி திமுக மேல பல விமர்சனங்கள் வச்சிருந்தாரு. இந்த மாதிரி எங்களை மக்களை சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க, லிமிட்டடா தான் கொடுக்குறாங்க, பர்மிஷன்ஸ் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேசினார். ஆனா இன்றைக்கு முதலமைச்சராகி காவல்துறை தன் கட்டுப்பாட்டுகளில் இருக்கும் போதே திமுக என்னென்னலாம் நிபந்தனை வச்சதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நேற்றும் அவர் மக்களை சந்திச்சிருக்காரு. கையில் பார் கார்டு கொடுத்துருக்காங்க, 5000 பேர் தான் லிமிட் செட் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் விஜய் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பு என்ன மாதிரியான சிக்னிஃபிகன்ஸோட இருக்கும்? எதிர்கட்சிகள் நிறைய விமர்சனம் வச்சிருக்கு, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். முதல்ல இல்ல, அதாவது விஜய் இன்னும் தன்னை ஒரு ஹீரோவாக வச்சுக்கிட்டு தன்னை பார்த்து ஓட்டு விழுகணும், தன்னுடைய செயலையோ அல்லது ஆட்சியின் திறமையோ வச்சு பண்ணுறதை விட வெறும் சினிமா டைலாகை பேசிக்கிட்டு ஒரு ஹீரோங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எப்போ நடிக்கிறத விட்டுட்டாரோ அது தானாக அது குறையும். பட் இன்னும் வெற்றி பெற்றவர் என்றதுனாலே இன்னும் பார்க்க வரும், நம்ம முதலமைச்சருங்கிறது. சாதாரண ரசிகனுக்கு நேற்றுக்கு அந்த ரமேஷ் சொன்னது மாதிரி இதற்காகத்தான் நாங்கள் 2 வருடம் இருந்தோம்னு அமைச்சர் ரமேஷே சொல்லி, ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ, அவர் ப்ராக்டிக்கலாக மறைமல் நகர்காரராக இருந்தாலும் அங்கேயே பிறந்து வளர்ந்தவராலும் ஸ்ரீரங்கத்தில் கொண்டு போய் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. ஸோ நேற்றுக்கு நடந்ததில் உங்களுக்கு பெரிய கூட்டம் இல்லை, ஒரு சின்ன இடத்த வச்சு 5000 பேரை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மாசை காட்டுறதுங்கிற இதே வேலையை இன்னொரு முறை செய்திருக்கிறார்கள். அதை விட அங்கே பேசின விஷயங்கள், நாங்கள் ஆட்சிக்கு இதை பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் எதையுமே பேசாமல் மீண்டும் மீண்டும் திமுகவை, அதிமுக பேரை சொல்லாமல் தீஞ்ச கட்சின்னு சொல்றது, இது எதுவும் இவருக்கு பெரிய லாபம் கொடுக்கும்னு நான் நம்பலை. பட் நேற்றைய தினம், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லியில் சாதாரணமாக பிரதமரை சந்திச்சா இந்த கோரிக்கையை வச்சேன், அவர் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்னு ஒரு 2 லைனை படிச்சுட்டு கொஸ்டினை ஹேண்டில் பண்ணாமையாவது பண்ணியிருக்கலாம். அது கூட பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் முதல் முறையாக நேற்று பேசினப்பையும் மக்களுக்காக எதுவும் இல்லாமல் தன்னுடைய அந்த ஜென்சியா இல்லாட்டி விசிலடிச்சான் குஞ்சுகளுக்காகவே அவர் பேசினார், அவ்வளோதான் சொல்லணும். இப்போ அவருடைய ரசிகர்களுக்கு பேசியிருக்காரு நீங்க சொன்னீங்கன்னாலும், நேற்று எல்லா மேக்சிமம் அவர் திமுக பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில் இருந்தது தான் எல்லாத்துக்குமே காரணம், எங்களை குறை சொல்றீங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் திமுகவே காரணம் சொல்றது எப்படின்னா, திமுக இதை தானே அதிமுக சொல்லுச்சு, 5 வருஷமா அதிமுக தான் காரணம்ன்றத சொன்ன மாதிரி தான் இப்போ விஜய் அவர்களும் திமுக தான் பண்ணதுன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல, விஜய் பிரச்சாரம் ஆரம்பிச்சதே எனக்கு இது பண்ணல, என்ன தடுக்கிறாங்க, ஒரு அஃபெக்டடாக தான் அது காட்டினார். இது எம்ஜிஆர் 72இல் அவருடைய முகத்தை காட்டி வெற்றி பெற்ற பிறகு அவரை வெளியேற்றினப்ப சொன்னது ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இவருடைய வியூக வகுப்பாளர்கள் நீங்கள் ஒரு அஃபெக்டட் பார்ட்டின்னு அந்த எனக்கு நீதி கொடுங்கள்னு கேட்கறது ஒர்க் ஆயிடுச்சு. அதற்கு பின்னால் ஒரு பெரிய ரூட் என்று ஒரு இது எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னு அது வெளியில் வந்துட்டு இருக்கு. பட் மீண்டும் இதை பண்ணுறார். பட் என்னன்னு சொன்னால் 10ஆம் தேதி இவர் பதவியேற்றார். ஆனால் புயல் வேகத்தில், இல்லாட்டி இவங்க பாஷையில் சொன்னால் குதிரை வேகத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் 16ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன துறைன்னு கூட சொல்லலை. அதுக்கப்புறம் 18ஆம் தேதி பதவி எடுத்தாங்க. அடுத்தது 20ஆம் தேதி அடுத்த செட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பதவி. ஸோ 20ஆம் தேதி தான் ப்ராக்டிக்கலாக ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம இன்னைக்கு 2ஆம் தேதி இருக்கோம். ஸோ இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி ரஃப்லி 24th டேல இருக்கும். பட் இது வரைக்கும் இவங்க செய்துள்ளது என்ன? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை மருந்து. முந்தானேத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பெண் குழந்தையை +2 முடித்த மாணவியை பார் வாசல்ல அடிச்சு கொண்டு இருக்காங்க, காரை ஏற்றி கொண்டு இருக்காங்க. எப்படி 18 வயதுக்கு கீழே இருக்கிற மாணவர்கள் குழந்தைகளுக்கு பார்ல கொடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த பாரின் உரிமையாளர் தாவேக்காரங்கன்னு மீடியா சொல்லும்போது தான் இன்னும் கவலை தருகிறது. க்ளோஸ் பண்ண, அதாவது 717 கடை க்ளோஸ் பண்ணுறோன்னு சொன்ன சில இடத்துல க்ளோஸ் பண்ண உடனே பார் ஓனர் அதிமுகவிலிருந்து தாவேக்காவிற்கு இணைந்தார், அதனால திருப்பி திறக்கப்பட்டதுன்னு செய்திகள் வருகிறது. இல்லை மெயின் கடையை போனா சந்து கடை வருதுன்னு பிரேமலதா மேடம் சொன்னாங்க. அது தவிர FL2க்கள் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இந்த போதை கலாச்சாரம் தான் சட்டம் ஒழுங்கை குலைக்கிறதுனா நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? சில பேர் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி வந்துச்சு. முதல் நாள் நீங்க போட்ட 3 கையெழுத்தில் 2 கையெழுத்துக்கள், 1 சிங்கப்பெண், 2வது போதைக்கு ஸ்பெஷல் படை. சிங்கப்பெண்ணுங்கிறது ஏற்கனவே ஜெயலலிதா காலத்தில் தனி மகளிருக்கு தனி போலீஸ் நிலையம்னு போட்டு அவங்களுக்கு பிங்க் வண்டி கொடுத்தாங்க. இந்த EPS காலத்திலும் வண்டிகள் வாங்கி கொடுக்கப்பட்டது. இது வரைக்கும்
நான் சொல்றது 29ஆம் தேதி வரைக்கும் சிங்கப்படைக்கு மொத்தம் அப்பாயின்ட் பண்ணது 36 பேர். கடைசி கான்ஸ்டபிள் வரைக்கும் தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குதுல்ல, 36 பேரை வச்சுக்கிட்டு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு போலீஸ் எந்த லெவல்ல என்ன பண்ண முடியும்? பட் போலீஸுக்கு நீங்க ஃபுல் பவர் கொடுத்தால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு போலீஸ் வீட்டில் 20 பேர் இதுவாக இருக்காங்க, 5 கார் ஒரு போலீஸ் வச்சுக்கிறாரு, அவருக்கு 5 டிரைவர், வீட்டில் 10 பேர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 20,000 போலீஸ்காரர்கள் உயர் போலீஸ் அதிகாரிகள் வீட்டில் வேலை செய்கிறாங்க. அது உங்களுடைய வாக்குறுதியில் இருக்கு. அந்த 20,000 பேரில் அட்லீஸ்ட் 90% நீங்கள் ஒரு வாரத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கனாலே இன்னொரு 18,000 போலீஸ் வெளில வந்திருக்கும். ஸோ விஜய் அவர்கள் எல்லாத்தையும் திமுக பண்ணது அதோடைய எச்சம்தான் இருக்கு, அதனால தான் இது நடக்குதுன்னு சொன்னால் இப்போ வாக்கு செயல் அவருக்கு விழுந்த 35%ல குறைந்தபட்சம் ஒரு 5-8% ஃப்ளோட்டிங் ஓட்ஸ். கடைசி சில நாட்களில் மாற்றம் இவர் கொண்டு வருவார், இவருக்கு இந்த முறை போடலான்னு போட்டவங்க இப்பொழுது ஏமாற்றத்தை பார்த்து யோசிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் அதை மாற்றுறதுக்கு இவர் அதிமுகவை டார்கெட் பண்ணுறாருன்னு புரியுது. பட் நேற்றுக்கு பேசினது முழுக்க திருச்சி கிழக்கில் மீண்டும் வெற்றி பெற வேண்டும்ங்கிற அந்த ஒரே நோக்கத்தில் திருச்சி கிழக்கில் திமுகவையே பற்றி பேசிட்டு வந்திருக்காரு. ஆனால் பக்கத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு கூட போகலை, எதுவும் பண்ணாமல் வந்திருக்காரு. இது பெரிய ஏமாற்றம் தான். இப்போ பல கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இப்போ ரொம்ப வித்தியாசமாக பார்க்க வேண்டியதுன்னா மதிமுகவை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. மதிமுகவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வேற வழி இல்லாம திமுக துரதிருஷ்டவசமாக திமுக கூட்டணி போயிட்டோம், எங்க கட்சியோடைய பொதுக்குழு கூட்டி நாங்க என்ன பண்றது முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப மதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் வந்து உதயசூரில இருந்து ஜெயிச்சிருக்காங்க. சோ கட்சி தாவல் தடை சட்டம் அவங்க மேல பாயமா, ஒரு வேலை இவங்க தாவலுக்கு ஆதரவா செயல்பட்டாங்கன்னா, இல்ல பாராளுமன்றம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பாராளுமன்றம் வந்தோடனே தாவேகாவோட சிம்பல்ல போய் நிப்பாங்களா அப்படின்றதெல்லாம் இருக்கு. இல்ல அதுக்கு அதை விட இன்னொரு ஆல்டர்னேட்டிவ், ஏற்கனவே 4 அதிமுக எம்எல்ஏக்கள் போல இவங்க 2 எம்எல்ஏக்கள் நின்றுட்டு தாவேகா ஆதரவுடன் தனி சின்னத்திலேயோ இல்ல தாவேகா சின்னத்துல இன்னும் நிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், தனி சின்னத்தில் தாவேகா ஆதரவுடன் அந்த 2 சீட்லயும் நின்று அவங்க தாவேகா கூட்டணி வேட்பாளர்களாக மாறுறதுக்கும் அப்படி ஒரு யோசிக்கிறாங்களான்னு தான் பார்க்கணும். ஏன்னா கட்சி தாவல் வருங்கிறது அவங்களுக்கு தெரியும். இவங்க முதல் இல்லை மதிமுக இதுக்கு முன்னால மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா இதை பேசி அவர் தன்னுடைய தொகுதியில நாகப்பட்டினத்துல போய் பிரச்சாரம் பண்ணப்ப இவங்க போஸ்டரே அடிச்சு விட்டாங்க, தைரியம் இருந்தா நீ திமுக ஆதரவு இல்லாம மீண்டும் செய்யணும். அதுக்கு தான் இவர் பதில் கொடுத்தாரு காங்கிரஸ்ல இருந்து, அப்ப நீங்க எங்க ஆதரவு இல்லாம 59 எம்எல்ஏவும் திமுக உதயசூரியன்ல ஜெயிச்சவங்க அந்த இண்டி கூட்டணி பலம் இல்லாம ஜெயிங்க சார். மக்கள் இந்த முறை மாற்றத்தை விரும்பினார்கள். திமுக என்ன பிரச்சாரம் பண்ணாங்க, எங்களோட கவுண்டே 200க்கு மேலதான் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் எவ்வளவு போகுது 210 33 தெரியாதுலாம் பேசுனது. கடைசியில 72. இது வந்து ஜெயலலிதா 2006ல தோத்தப்ப அவங்க தனியா 63 கூட்டணியோட 75 எடுத்ததோடய அவங்க குறை 72ங்கிறது. போன எலெக்ஷன் 2016ல கருணாநிதி இருந்த பொழுது திமுக 89 கூட்டணிகளாக சேர்ந்து ஜாஸ்தி எடுத்தாங்க. அதை எல்லாத்த விட இபிஎஸ் போன முறை 66 இவங்களும் கூட்டணியோட 70 சில்லற. ஸோ அது எல்லாத்த விட குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் இந்த முறை திமுக வாங்கி இருக்கிற உதை மிகப்பெரியது. அதை ரியலைஸ் பண்ணாம திமுக மீண்டும் 2017 செய்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரத்தையும் மத கலவரத்தையும் தூண்ட பார்க்கிறது. அந்த தூண்டிலில் தாவேகா விழுகிறதா என்ற பயமும் வருகிறது. இந்த வந்தே மாதத்தை எடுத்ததா இருக்கட்டும், அல்லது பக்ரீத்துக்கு வந்து பொது இடங்களில் பலி கொடுக்கூடாது, இது வருஷம் இந்த சட்டம் இருக்கு. ஹைகோர்ட்டுக்கு வந்தா இதே தீர்ப்பு தான், நூற்றுக்கணக்கான ஹைகோர்ட் தீர்ப்புகள் இருக்கு. இன்னும் சொன்னால் இது மத்திய வட மாநிலங்களில் பக்ரீத் என்றால் பக்ரீன்னா ஆடுதான், எதுக்கு மாடை கொடுக்குறீங்கன்னு சொல்லி மாட்டை கொலை பண்ண வேணான்னு பல இமாம்கள் கொடுத்த நேரத்தில் நேற்றுக்கு பார்த்தா சுற்றுச்சூழல் ஆர்வலர்னு சொல்லிக்கிற அந்த பயங்கரவாதி அதை இது பண்றாங்க. ஸோ தெளிவாக மத கலவரம், இந்த கலவரத்தை மாவோயிச கலவரத்தை தூண்டுவதற்கு திமுக முனைகிறது. அந்த டிராப்புக்குள்ள திருவள்ளுவர் காவி போட்டதை விமர்சனம் பண்ணது, இது எல்லாமே அந்த டிராப்ல தாவேகா விழுகிறதா, இல்ல தாவேகா இந்த வழியில போனா தான் திமுக அதிமுக ஓட்டுகளை தான் கவர முடியும். ஏன்னா இந்த முறை வந்த ஃப்ளோட்டிங் ஓட்டுங்கிறது மாறுமான்னு பாக்குறாங்க. டெல்லி என்ன பண்ணுதுன்னு தெரியல. டெல்லி தலையில பல குடிமைகள் சிக்கி இருக்கு. ஹைகோர்ட்டு அந்த குண்டர் சட்டத்தை போட்டது தவறு என்ற அருண் ஐபிஎஸ் வழக்கில் கடைசியாக சொன்ன வார்த்தை, இப்படிப்பட்ட ரெக்கார்டு உள்ள ஒரு அதிகாரியை
டிவிஎஸ்சி டைரக்டர் என்ற முக்கியமான பதவிக்கு போட்டதில் நாங்கள் அதிருப்தியையும் கண்டனத்தையும் தெரிவிக்கிறோம்னு 29 சொன்னாங்க. இன்னைக்கு 30, 31, 1, 2 இதுவரை அவர் கட்டாய ஓய்வில் விடுப்பில் சென்று மாற்றுவார்னு பார்த்தா மாத்தல. அதே மாதிரி 7 சுப்ரீம் கோர்ட்டு தமிழக அரசிற்கு இறைவன் கோவில் திருமேனிகளை மீட்பதில் சிறிதும் அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் மத்திய உள்துறை செயலருக்கும் இதுக்கும் கலாச்சாரத்துறை கல்ச்சுரல் மினிஸ்ட்ரிக்கும் அமைச்சிருக்காங்க. ஸோ இவருடைய குடுமி இப்போ அமித்ஷா கையிலையும் போயாச்சு இந்த 2 வழக்குகளை தாண்டி. ஸோ தாவேகா தற்போது இது நம்ம ஹனிமூன் பீரியட்னு சொல்கிறத விட இதுன்னு சொல்லுவோம், இப்போ புதிதாக சேர்ந்தவருக்கு ப்ரொபஷன் பீரியடுங்கிற மாதிரி. ஸோ ஒரு மாதம் 2 மாதம் விமர்சனம் எதிர்கட்சிகள் செய்யாமல் இருக்கலாம், பட் நடக்கும் விஷயங்கள். சார், சென்னையில் ஒரு குழந்தைய கார் அடித்து கொள்கிறாங்க, அந்த பார் தாவேகாவுக்கு உரிமையானதுன்னு சொன்னோன்னா இதுக்கு மேலே கமெண்ட் அடிக்க முடியாமல் இருக்க முடியாது. எல்லா பார்களுமே ஒழுங்கான அக்ரிமெண்ட் இல்லாமல் இருக்குன்னு நடுவில் ஒரு செய்தி வந்தது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் பார்கள் அத்தனையும் எந்த அக்ரிமெண்ட்டில், ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் இருக்குது, யாருக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க, இது எல்லாம் வெளிப்படையாக எத்தனை FL2 கடை, FL3 கடை, கரூர் கேங்குன்னா யார், எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வாங்களா, இல்லை கரூர் கேங்கு மாறி போய் ஒரு டிக்கெட் கேங் அவங்களுக்கு போகுதா? இதுதான் பயமாக இருக்கிறது. மக்கள் ரொம்ப ரொம்ப சிக்கல்ல, எங்கே ரோட்டில் போனாலும் பாட்டில்கள் சர்வசாதாரணமாக கிடக்கிறது. இது என்னைக்கு மாறும்? இது மாறாத வரை சட்டம் ஒழுங்கு மாறாது. இதை திமுக பேரில் சொல்கிறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் ப்ரொபஷன் பீரியடில் இருக்கிறதுனால பெருவாரியான மக்கள் கடந்து செல்லலாம், பட் இது நாளுக்கு நாள் அதிகரிக்க தான் செய்யுது. ஓகே, இப்போ திமுக சைட்லேருந்து என்ன விமர்சனம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தை மக்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, ஆட்சி அதிகாரத்தில் சட்ட ஒழுங்கு நிறைய, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இப்போ பாரில் கூட ஒரு பெண் அடிச்சு நோக்கிருக்காங்க, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான், எங்கள் மேலே நீங்கள் ஏன் பழி போடுறீங்க, உங்கள் கையில் தான் காவல்துறை இருக்குது, உங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது, மக்கள் உங்களை தான் நம்பியிருக்காங்க, திரும்ப திரும்ப எங்களையே ஏன் குறை சொல்கிறீங்க, நாங்கள் போட்ட சட்டங்களை தான் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் வச்சுருக்கீங்களே தவிர நீங்களாம் புதுசாக எதையும் போட கிடையாது. ஸோ எங்களுடைய நல்லாட்சியில் நாங்கள் கொடுத்த பல விஷயங்களை எடுத்து நீங்கள் பேர் வாங்கிட்டு இருக்கீங்க, கெட்ட பேர் வரும்போது மட்டும் எங்களை காரணம் காட்டாதீங்கன்ற மாதிரி திமுக சைடில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. திமுக சொல்கிறது இது கரெக்டு தானே? ஏன்னா திமுக இதை தானே அதிமுக பண்ணிச்சு, பிஜேபிக்கும் இது தானே பண்ணிச்சு. சார், திமுக நல்லது பண்ணியிருந்தா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ மக்களுக்கு அதெல்லாம் இவங்க சொல்கிற நல்ல 1000 ரூபா திட்டத்தை இப்போ தொடர்றாங்கல்ல, அதெல்லாம் அவங்க வந்து இல்லை. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வாபஸ் வாங்க முடியாது. பட் இன்னைக்கு காலையில் பேப்பர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் அந்த பயனாளிகளில் தேவையற்றவர்கள், வசதி உள்ளவர்களை நீக்கிறத நோக்கி போயிருக்கு. கிட்டத்தட்ட விஜய் அந்த மாதிரி ஏதோ பண்ணி அதில் ஓய்வூதியம் பெறவங்க ஓய்வூதியத்துக்கு மாற்றிட்டு பண்ணணும்னு பார்த்துருக்கு. இதை தாண்டி நீங்கள் இந்த ஸ்கீமை சொன்னதுனால இதில் பெருமளவில் 13,000 கோடியோ இன்னும் போன வருஷம் பட்ஜெட்டில் 6,000 கோடி பட்டியல் ஜாதியினருக்கு தாட்கோலை கொடுக்க வேண்டிய ஃபண்டை டைவர்ட் பண்ணியிருக்காங்க. கேட்டால் இதுலேயும் இப்போ பயனடைபவர்கள் எஸ்சியில் இருப்பாங்கன்றாங்க. அது வேற ஸ்கீமுக்கு அவர்கள் வளர்ச்சி கொடுக்கறது, இது வெறும் இலவசம் கொடுக்கறது. இந்த கரெக்ஷன்ஸ் நடக்கணும். திமுக முதல் நாள் அவர் சொன்னது நாங்கள் 6 மாதம் பொறுமையாக இருப்போம், நாங்கள் சட்டம் ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டிய இது இம்மீடியட்டாக பொறுப்பில் இருக்கணும். பட் பொறுப்பில் போடப்பட்ட அதிகாரிகள், டிவிஎஸ்சி டைரக்டராக இருக்கட்டும், சென்னை கமிஷனராக போடப்பட்ட அமுல்ராஜ் முன்னாடி தாம்பரத்துலேருந்து செயல்பட்டதும் பல இது உண்டு. அந்த இசிஆர் கார் சேஸில் காரில் கொடியை வச்சுக்கிட்டது இதில் அதுக்கு பேர் என்ன, டோல் அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க திமுக காரன்னு அறிக்கை விட்டவர் தான் அந்த அவரை இப்போ சென்னை கமிஷனராக போட்டிருக்காங்க. ஸோ இவர்கள் எந்த அளவுக்கு வேலை செய்வாங்கன்னு தெரியல. திரு விஜய் அவர்கள் ஆட்சி செய்கிறாரா அல்லது ஒரு சூப்பர் முதல்வர் இதுலயே உட்கார்ந்து இருக்காரா? அதை தாண்டி ஒரு 3 முகங்கள் தான் விஜயை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்ற அந்த 3 முகத்தில் ஒரு முகத்தை 2 முகங்கள் இவருடைய தனி பிளேன்ல டெல்லிக்கும் போனாங்க. ஸோ ஆட்சி எத்தனை பவர் சென்டர் கீழே இருக்கு, இன்னும் இவங்க பிடிச்சிக்கலன்னு சொன்னான்னு. ஆக இவர்களுக்கு இதுக்கு முன்னாடி அதிகாரமே தெரியாது. இந்த ஆட்சியில நிர்மல்குமார் வேற கட்சி பதவிகளில் இருந்தவர், இவர் செங்கோட்டையன் அமைச்சராக எம்எல்ஏவாக இருந்தவர். இதை தவிர மீதி யாரும் அனுபவம் இல்லாதவர்கள். ஸோ பிடிபடுறதுக்கு டைம் கொடுக்கலாம். பட் அதே நேரத்தில் இத்தனை குண்டர்களை கைது செய்துள்ளோம் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் இதை மீறி இத்தனை கஞ்சா கிடைக்குது, மெத்து கிடைக்குதுன்னு சொன்னால் ஒரு கார்ல சேஸ் பண்ணி அடிப்பாங்கன்னா வெறும் டாஸ்மாக் சரக்குனால முடியாது. அதை தவிர ஏதாவது சிந்தட்டிக் ட்ரக்கும் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ரெஸ்டோ பார்கள் எல்லாத்துலேயுமே இதுதான் நடக்கிறது என்ற சந்தேகங்களும் இருக்கு. ஸோ FL2 FL3 லைசன்ஸை செக் பண்ணி இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வராமல்
டாஸ்மாகை கண்ட்ரோலுக்கு கொண்டு வராமல் திருவள்ளுவருடைய பிறப்புக்கும்னு வெறும் லைனை டேகை போட்டுக்கிட்டு அதை கல்லு விற்கிறது தான் தொழில்னு திராவிட பாணியில் போகிறதெல்லாம் இதை எந்த விதத்திலும் கண்ட்ரோல் பண்ணாது. விஜய் பேச்சு மக்களுக்கு பிடிக்கும் வகையில் எஸ்பெஷலி ஜென்சிக்கு பிடிக்கிற மாதிரி பேசுகிறாரு. பட் அது நடைமுறையில் வருவதை மக்கள் ப்ரொபஷன்னு வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் 15 நாளைக்கு மேலே இது தாங்காது. கண்டிப்பாக மக்கள் வருத்தப்படுவார்கள். மாற்றம் இல்லை, ஏமாற்றம் தான் நிலை வந்து கொண்டிருக்கிறது. கடைசியா ஒரே கேள்வி, இப்போ பிஜேபியில இருக்கும்போது நிர்மல்குமார் அவர்கள் தான் வந்து இந்த திருவள்ளுவருக்கு காவி படத்தை வந்து முன்னெடுத்தாரு. அவர் தான் பயங்கரமா காவிய எல்லா இடத்தும் கொண்டு போய் சேர்க்கறதுல நிர்மல்குமாரோடைய பங்கு வந்து பெரும் பங்காக இருக்கு. நேற்று வந்து ஆச்சரியத்தக்க வகையில என்ன சொல்லியிருக்காருன்னா, திருவள்ளுவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர், அவரை காவியில போடுறத வந்து ஏற்கக்கூடியதில்லை. இப்படி இருந்தா பிஜேபி 1% கூட தாண்டாது 100 வருஷம் ஆனாலும் இல்ல சொல்லிருக்காரு. இந்த 2 முறை நீ எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல திருக்குறளை இவங்க படிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுதான் இல்ல, அவர்கள் சொன்னதை விட என்னால இன்னும் அதிகமாகவும் சொல்ல முடியும். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் சார் இது திருடக்கூடாது, கள்ளு குடிக்கக்கூடாது, கொலை பண்ணக்கூடாதுங்கிறது எல்லாத்துக்கும் பொது. ஆனால் இறைவனை நித்திய பூஜைகளால் வழிபடணும்னு சொன்னால் விக்கிரகங்களை வச்சு திருவடியை வணங்குதல், நித்திய நைமித்திய பூஜைகளை பண்ணணுங்கிறதும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறது. நாட்டிற்கு நல்ல செங்கோல் என்பது பிராமணர்களின் வேதங்களுக்கும் தர்மசாஸ்திரங்களுக்கும் அடிப்படையாக இருக்கணுங்கிறது செங்கோன்மை 543. ராஜா மோசமாக இருந்தால் அந்த நாட்டில் பிராமணர்கள் வேதங்களை மறப்பார்கள்ங்கிறது குறள் 560 கொடுங்கோன்மை. இது எதுவுமே மற்ற மதங்களுக்கு பொருந்தாது. சரியா? நான் சொல்றது, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் திருக்குறளை தப்பா விமர்சிச்சாங்கன்னா திருக்குறள் அது ஏத்துக்கவே ஏத்தாகுது. கல்வி கற்பதன் பயனே இறைவன் திருவடியை வணங்குவது. கல்வி கற்றவன் தன் தலையால் இறைவனை வணங்காவிட்டா அவன் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் பயனில்லை. பொம்மைக்கும் கண்ணு காது இருக்குன்னு சொல்லியிருக்கார். சோ நிர்மல்குமார் தான் இருக்கும் இடத்திற்கு ஏற்றா மாதிரி, விசிலடிச்சான் குஞ்சுகளுக்கு ஏற்றா மாதிரி மாறி பேசுறார். அவருக்கு கேபினெட்ல நம்பர் 3 கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சராக கொடுத்திருக்கிறதுனால அந்த இடத்துக்காக பேசுறார். சார், அதுக்கு முன்னாடி இது நம்ம இன்னொரு அமைச்சர், அவர் பேர் என்ன, திருச்செங்கோட்டுல இருந்து வந்திருக்காரு. அவர் வந்து சமஸ்கிருத திணிப்புங்கிறார். அவருடைய மகன்கள் அருண்ராஜுடைய பேர்ல ராஜுங்கிறது சமஸ்கிருதம், அவருடைய மகள் பேரு நிவேதிதாவும் மகன் பேரு மித்ரண்ணா, 2 சமஸ்கிருதமா இருக்கு. விஜய்ங்கிறதும் சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருதம் இல்லாமல் தமிழ்ல திருக்குறள்ல முதல் குறள்லயே ஆதி பகவன்கிறது சமஸ்கிருதம் தான். சோ இது திமுகவுடைய வழியில தான் சொல்றேன். திமுக தமிழகத்தில் மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தூண்ட முயல்கிறது. மாவோயிச கல்ச்சரை திணிக்கிறது. அதுல இருந்து சிலதை எடுத்துக்கிட்டா ஓட்டு வரும்ங்கிற நம்பிக்கை விஜய்க்கு வந்திருக்கிறதா? இத அவர் உடனடியாக தடுத்து அறிக்கை விட்டுருக்கணும். சார், வந்தே மாதரம் மார்ச் 6ஆம் தேதி இதை தமிழக உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்ற போது ஸ்டாலின் மீட்டிங்ல முதல்ல பாடப்பட்டது. அதுக்கு அடுத்து 8ஆம் தேதி கவர்னர் ராஜ்லேக்கர் தமிழகத்தின் பொறுப்பு ஏற்ற போதும் ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலையும் பாடியிருக்காங்க. அவர் மே 4ஆம் தேதி தான் ஆட்சி மாறிச்சு. சரியா? சோ அவங்க பண்ணப்போ வாயை மூடிட்டு இருந்துட்டு இப்ப கலவரத்தை தூண்டும் வேலைகள் நடக்கிறது. விஜய் புரிஞ்சுக்கிட்டு பண்ணலன்னா திமுகவுக்கு என்ன நடந்ததோ, அதிமுக 2016 இருந்து 21 தொடை தெரியப்பட்டது, திமுக 21 இருந்து 26 தூக்கி எறியப்பட்டது. மீண்டும் மக்கள் இதை செய்ய தயங்க மாட்டார்கள். சோ இதுல சரியான வழியில் பாஜக எடுத்துக்கணும். திமுக அதிமுக இரண்டும் சேர்ந்துமே 40% குறைஞ்சு போயிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய லோயஸ்ட். இதுக்கு முன்னாடி தனியாக 2014 திமுக நின்ற பொழுதும் 2024 அதிமுக பாராளுமன்றத்தில் நின்ற போதும் அந்த மாதிரி 20-21 வாங்கினாங்க. இந்த முறை ஒரு சட்டசபை தேர்தலில் திமுக 24 இன்க்ளூடிங் கூட்டணியை உதயசூரன் நின்றவங்க, இவங்க 21 இன்க்ளூடிங்னா 2 பேரும் சேர்ந்து 40 கீழே போயிடுச்சு. இதற்கு அவர்கள் 30,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் திராவிடம் என்றது போய் இது தாவேகா வெர்சஸ் பாஜக என்று மாற வேண்டிய சூழ்நிலையை பாஜக எடுத்துக்குமா? அண்ணாமலை என்ன செய்ய போறோம்? அது அடுத்த தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கு. ஸோ தமிழகம் பல்வேறு விஷயங்களை அடுத்த சில நாட்களில் பார்க்கலாம். எங்களோட பல தகவல் பயந்து வந்ததுக்கு நன்றி.